ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நைஃப் ப்ளீட்ஸ் பேபி ட்ரெஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். 1 இயர் ஆர் 2 இயர் பேபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அளவுகள் வந்து நம்ம 1 இயர் ஆர் 2 இயர் பேபிக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து அளவு கிளாத் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி கிளாத் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். அஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம பாக்ஸ் ப்ளீட்டில் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே தான் இதுலையும் எடுக்க போகிறோம். நெக்கு வித் நெக் ஹைட்டு, ஷோல்டரு, ஆர்ம் கோல், செஸ்ட்டு, வெயிஸ்ட்டு, டாப் லென்த்து, பாட்டம் லென்த்து, ஃபுல் லென்த்து இதெல்லாம் வந்து இதில் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி புரியுமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை டயக்ராம் வரையணுன்னா கூட டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரெக்கார்ட் நோட் ஃபாலோ தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெக்கார்ட் நோட் வந்து உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ பார்த்துக்குங்க, அளவு கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எப்படி அளவுகள் குறிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பெட்டிகோட் நம்ம பார்த்துருக்கோம் அளவுகள் எப்படி குறிக்கிறதுனா. அதே அஸ் யூஷுவல் சேம் தான். இதில் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் ஒரு நைஃப் ப்ளீட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து நெக்கு வித்து. ஸோ 2 இன்ச் வந்து நான் நெக்கு வித்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம், நெக் ஹைட் எடுக்கணும். நான் எப்படி வந்து நான் மென்ஷன் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும். போக போக நீங்கள் கிளாத்தில் வந்து நீங்கள் அளவெடுத்து பழக உங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ வந்து இப்போ ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆம்கோல் அளவு பார்க்குறோம். 4 இன்ச் இருக்குது எனக்கு. 4 இன்ச் இருக்குது. ஸோ நான் 3.5 எடுத்துக்குவேன். ஓகேயா? ஏன்னா வந்து இதோட சின்ன குழந்தை வந்து இந்த ட்ரெஸ்ஸை விட அதாவது ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ அதனால் நான் 3.5 எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி லென்த்து வந்து 3 இன்ச் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பேபி ட்ரெஸ் இருக்குது, கொஞ்சம் அவங்க பெருசாக இருக்காங்க, கொஞ்சம் குட்டையாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடுலேஷன் பண்ணிக்கணும். ஓகே? ஏன்னா மேக்ஸிமம் வந்து அதே மாதிரி அப்படி ப்ளவுஸே எடுத்துக்கிட்டோம்னா ப்ளவுஸ் வந்து அதே ப்ளவுஸ் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் மாடுலேஷன் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எழுதும்போது நம்ம கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ எழுதும்போது பண்ணால் தான் நம்ம வந்து கட்டிங் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேயா? இப்போ வந்து நான் ஆம்கோல் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ 3.5 இன்ச் இருக்குது. ஸோ 4 இன்ச் நம்ம விரித்து பார்த்தா 4 இன்ச் வந்துச்சு. பட் மேக்ஸிமம் வந்து 4 மடக்கி இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆம்கோல் வந்து அளவு எடுக்கணும். 3.5 இன்ச்சு. இப்போ ஷோல்டரும் ஆம்கோலும் வச்சு அஸ் யூஷுவல் சேம் அளவாக தான் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா பேபி ட்ரெஸ் தானே, ஒன்று பெரிய லெவலில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேயா? ஸோ அடுத்து வந்து செஸ்ட்டு பார்த்துக்குங்க. செஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்டுலேருந்து, அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அந்த ஸ்லீவுக்கு அந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆம்கோல் கீழே எண்டில் வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னா செஸ்ட்டு தெரிஞ்சிடும். அதே மாதிரி வேஸ்ட்டும் அதே மாதிரி தான். நம்ம டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் இடம் தான் வந்து வேஸ்ட்டு. ஸோ அது வந்து அந்த இடுப்பு சுற்றில் வந்து நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஓகேயா? இது வந்து நான் 2 பக்கமாக மடித்த மாதிரி அளவு காமிச்சிருக்கேன். இப்போ 4 பக்கமாக போடும்போது 8 இன்ச் வந்துச்சுன்னா அது வந்து 4 இன்ச் வரும். ஓகேயா? 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதாவது இடுப்பு சுற்றளவு செஸ்ட்டு மொத்தத்தையும் நம்ம 4 டிவைட் பண்ணி ஒரே 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக நம்ம எடுத்துக்குவோம். இதான் வந்து அஸ் யூஷுவல் எல்லா ட்ரெஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி தான் செஸ்ட்டும் வெயிஸ்ட்டும் வந்து ஃபார்முலேஷன் இப்படி தான் இருக்கும். சுடிதாருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும், ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே? உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் புரியல கூட போக போக நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும் போது ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம ப்ளவுஸ் கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இப்போ செஸ்ட்டும் வெயிஸ்ட்டும் நான் வந்து அளவு எடுத்திருக்கேன். நீங்களும் அளவு இது மாதிரி எடுத்து பாருங்கள். இதில் அளவு எடுக்கிறது ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மாதிரி இப்படி இருக்குது, இந்த அளவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அளவெலாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்கணும்ல. ஸோ ஃபுல் லென்த்தை பார்த்துங்க. எப்பயுமே ஃபுல் லென்த் எடுக்கும்போது ஷோல்டர்லேருந்து தான் நம்ம கீழே எடுக்கணும். இதே மெத்தட் தான் ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுல ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது. நம்ம இப்படி என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவில் கொஞ்சம் மாடுலேஷன் இருக்கும், தைக்கிறதுல கொஞ்சம் மாடுலேஷன் இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக தான் பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீங்கள் தச்சு பழகினா ப்ளவுஸுக்கு ஈஸியாக போயிடலாம். ஈஸியாகவே வந்து 1 மாதத்தில் ப்ளவுஸ் தைக்கிறது, 2 மாதத்தில் ப்ளவுஸ் தைக்கலாம். ஆனால் தைச்சாலும் அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. ஏதோ குத்து மதிப்பாக அப்படி தான் தைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே தைச்சி பழகினா தான் ஈஸியாக நம்ம ப்ளவுஸ் தைக்க முடியும். அதில் என்ன நுணுக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. எனக்கு மொத்தம் வந்து 16 இன்ச் இருக்குது. நான் 16 இன்ச்சை மென்ஷன் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து நீங்கள் தைக்கிற அளவு நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் சீம் அலவன்ஸ் நம்மளோட இஷ்டம் தான். ஸோ நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து அளவெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன டாப் எடுப்போம். ஸோ டாப் எவ்வளோ இருக்குது, பாட்டம் எவ்வளோ. டாப் வந்து ஒரு 7 இன்ச் தான், பாட்டம் வந்து மிச்சம் பேலன்ஸில் இருக்குது, அது ஃபுல்லாக பாட்டம் தான். ஸோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும்.
ஸோ அளவுகள் கரெக்டாக இருந்து கட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கட்டிங்கில் தப்பு விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் தப்பாயிரும். ஸோ பார்த்துக்கங்க, மேக்ஸிமம் அளவுகள் வந்து இப்படி தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அளவு எடுத்து நீங்களும் ஒரு ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது கூட உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ணுறது. ஸோ ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ணி அதுக்கு டயக்ராம் வரைஞ்சி இல்லை இந்த ட்ரெஸ்ஸை சின்னதாக கூட ஒரு மினி ட்ரெஸ்ஸை தைச்சி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாத்தை வந்து நான் எப்பயும் போல் 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம பக்கம் வந்து க்ளோஸிங்கும் அதர் பக்கம் வந்து ஓப்பன் சைடும் இருக்கணும். ஸோ அப்போ நாளாக வந்து நான் என்ன பண்ணி மடித்து போட்டிருக்கேன். மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா மேலே ஏற்றி இறக்கி இருக்கும். அதனால தான் இது எப்போயுமே நம்ம போட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு சைடு வந்து கரை பகுதி தான் இருக்கும், ஒரு சைடு வந்து அவங்க என்ன பண்ணி கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கட் பண்ணி கொடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து ஏற்றி இறக்கி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நெக்கு வித் தான் பார்க்குறோம். ஸோ நெக்கு வித் வந்து 2 இன்ச்சு. ஸோ அஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம என்ன மார்க் பண்ணமோ நெக்கு வித்து நெக்கு ஹைட் என்ன மார்க் பண்ணமோ அதே தான் இதில் மார்க் பண்ணுறேன். என்ன இதில் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன்னா நைஃப் ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து என்னென்னா பாக்கழுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு சேஃபாக பார்க்கலாம். எப்படி வந்து சேஃப் வந்து கேன்வாஸ் வச்சு எப்படி தைக்கிறது, லைனிங் கிளாத்தில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லைட்டாக ஒரு பேபி ட்ரெஸ்னால நான் வந்து சும்மா லைட்டாக ஒரு பாக்கழுத்து மட்டும் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஷோல்டர் வந்து 3.5, அதே மாதிரி தான் ஆம்கோலும் 3.5 தான். ஸோ ஆம்கோலும் 3.5. ஸோ என்ன பண்ணுறோம், 2 எண்ணு லைன் பண்ணிக்கணும். இப்போ லைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா வளைவு போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஆம்கோல் வளைவு வந்து பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து பேபி தைக்கும்போது பெருசாக இருக்காது. பெரியவங்களுக்கு தைக்கும்போது தான் வந்து நம்ம வளைவை கரெக்டாக போடணும், இல்லைனா வந்து ஆம்கோல் வந்து பிடிக்கும். ஓகேயா? ஸோ பார்த்துக்குங்க, நான் வந்து வெறும் பாக்கழுத்து தான் அதில் போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி பாக்கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இது பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம எவ்வளோ அளவு இருக்குது, செஸ்ட் எவ்வளோ இருக்குது, வெயிஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து நம்ம மார்க் பண்ணணும், முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 7 இன்ச்சு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6 இன்ச் இருக்குது. ஸோ ஒரு இன்ச்சு வந்து நான் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து 7 இன்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி 5 இன்ச்சு சரியா, 5 இன்ச்சு வந்து ப்ளஸ் 1 இன்ச் வந்து மொத்தம் 6 இன்ச்சு வந்து நான் வந்து செஸ்ட்டு கொடுத்துருக்கேன். வேஸ்ட்டும் அதே தான் 6.5 கொடுத்துருக்கேன். ஸோ மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணால் கட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம பாக்ஸ் ப்ளீட்டில் என்ன டாப் வந்து எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம நைஃப் ப்ளீட்ஸும் கட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாத்லாம் கட் பண்ணி பழகினா தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் நீங்கள் பேப்பர் கட்டிங் போகிறீங்கன்னா பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேப்பர் கட்டிங் போட்டு கூட எங்கிட்ட நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ வந்து இப்போ ஃபேப்ரிக் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வந்து 3 மடங்கு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 66 இன்ச் வரும். ஸோ 66 வந்து ஒரு மீட்டர் 39.5 இன்ச் வரும். ஸோ 39.5 இன்ச்சில் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எனக்கு 1.5 மீட்ரு வரும். ஸோ நம்ம வந்து பேபி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 மீட்ரு வந்து தேவைப்படுது. ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து நைஃப் ப்ளீட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.